வணக்கம். வருகிற மார்ச் 4ஆம் தேதி மீண்டும் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் பாஜக சார்பாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி தலைவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அந்த பொதுக்கூட்டம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நேற்று திருப்பூரில் நடந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் மோடி அவர்கள் பங்கேற்றார். அந்த கூட்டத்திலையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றார்கள். ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம் உள்ளிட்டோர் கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்க்க முடியல. பாஜகவில் ஆதரவில் இருக்கிறேன், பாஜக எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு, எங்களுடைய ஆதரவெல்லாம் பாஜகவிற்கு தான் அப்படின்னு பல முறை செய்தியாளர்கள் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த முக்கியமான கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளலை அப்படின்னு பல்வேறு வியூகங்கள், பல பரபரப்பையும் தமிழ்நாடு அரசியலில் ஏற்பட்டிருக்கு. அவ்வளோதானா, அப்போது ஓ பன்னீர்செல்வத்தை டீலில் விட்டாங்களா, அவருக்கு ஆதரவு பாஜக ஆதரவு இல்லையா அப்படின்னு அரசியல் புரசலாகவும் பேசப்படுகிறது. இந்த சூழலில் ஃபர்ஸ்ட் பேஜ் எங்களுடைய சார்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய நிர்வாகியும் முக்கிய ஆதரவாளருமான திருப்பூரை சார்ந்த ஒருவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் ஒரு சுருக்கமான ஒரு பதிலை கொடுத்தார். இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல முறை பிரதமர் மோடி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். முதற்கட்டமாக 15 தொகுதிக்கான 15 வேட்பாளர்களை உத்தேசமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறோம். எங்களுக்கு, அதாவது ஓபிஎஸ் அணி சார்பாக எத்தனை தொகுதிகள் பாஜக ஒதுக்குறது அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் தீவிரமாக இருக்கிறதுனால நேற்று நடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வரலங்கிறது எந்த ஒரு முக்கிய காரணமும் இல்லை. முறைப்படி வருகிற மார்ச் 4ஆம் தேதி சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முறைப்படி கூட்டணி தலைவர்களை அறிவுப்படுத்துகிற நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறாரு. நேற்று நடந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறது எந்த விதமான காரணமும் இல்லை. ஏற்கனவே தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். எங்களுக்கு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படலை, முறையான அறிவிப்பும் இல்லை. அதே நேரத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிமுக விழாவும் அது இல்லை. அதனால் நான் கலந்து கொள்ளாததற்கு எந்தவித முக்கிய காரணமும் இல்லை. வருகிற மார்ச் 4ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் அந்த கூட்டணி கட்சி பாஜக பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி அங்கே நடைபெற இருக்குது. அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் முறைப்படி பங்கேற்க இருக்கிறார். பாஜக சார்பாக எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அண்ணன் தரப்பில் 15 தொகுதிகளை கொண்டான வேட்பாளர் பட்டியலை உத்தேசமாக வெளியிட்டிருக்கிறாரு. அதில் பாஜக எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டத்தில், அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்வார். இது இறுதியான முடிவு. என்னைக்குமே ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவு பாஜகவிற்கு தான் இருக்கிறது. மோடி அவர்களின் ஆதரவும் என்னைக்குமே ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிறது என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் முக்கிய நிர்வாகியுமான திருப்பூரிலிருந்து ஒருவர் நமக்கு கொடுத்த செய்தி. இதுதான் தற்போது பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, மோடி அவர்கள் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் எடுத்து புகழ்ந்து பேசியிருப்பார். அதிமுகவை நல்ல முறையில் வழிநடத்தி தமிழகத்தை நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு மோடி அவர்கள் பாராட்டி பேசியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்கப்படுகிறதுனா, அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன் பக்கம் ஈர்க்கலாம் என்ற ஒரு யுக்தியில் மோடி அவர்கள் பேசியிருப்பார் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. திமுக பலம் வாய்ந்த, பலம் பொருந்திய, கிட்ட நெருங்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்கிறதுனால பாஜகவால் திமுகவிடம் நெருங்க முடியவில்லை. ஆனால் அதிமுகவில் கவனம் செலுத்தி அவர்களை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய வேலையில் பாஜக ஈடுபட்டு இருக்குது. கவனமாக இருங்க, உஷாராக இருங்க, தோழமை கட்சியோடு நான் இதை பதிவு செய்கிறேன் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, 2 பேரும் முக்கிய தலைவர்கள் பிக் ஷாட் எல்லாம் பாஜகவில் இடையே இருக்கிறாங்க. அப்போ பிக் ஷாட்னா யாரு, ஓபிஎஸும் இபிஎஸுமா அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக, அதாவது அண்ணாமலை அவர்கள் விரிக்கின்ற வலையில் ஒருபோதும் அதிமுகவின் எந்தவித தொண்டனும்
அடிபணிய மாட்டார்கள், அந்த வலையில் விழமாட்டார்கள் அப்படின்றாரு. அவர் வைத்திருக்கக்கூடிய கடையில் இன்னும் போனி ஆகலைங்க, அது போனி ஆகாத கடையில் போய் ஒரு கடையை வச்சிருக்கிறாரு அப்படின்னு விமர்சனத்தை வந்து முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வந்து தொடர்ந்து விமர்சனம் அண்ணாமலை மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக, தேமுதிக இன்னும் கூட்டணி குறித்தான முடிவுகள் அதிமுகவில் எட்டப்படவில்லை. இந்த நேரத்தில் நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் திருப்பூர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவின் தலைவர்களாக மாபெரும் தலைவர்களாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பற்றியும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவர்கள் ஆட்சி சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஒருவேளை அதிமுகவை ஈர்க்கின்ற வகையில்தான் பிரதமர் பேசியிருப்பார் என்று பல்வேறு பரபரப்பு செய்திகளும் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருடன் கூட்டணி. ஒருவேளை கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் வைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.